கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். கமெண்டில் இவன் ஒரு குடிகாரன் என்ன பண்ணாது, இவன் பேச்சை கேட்காது அவங்ககிட்ட. இது யாருன்னு நினைக்கணுமா, என் பொண்டாட்டி நினைக்கணுமாயா? இவன் ஒரு குடிகாரன், இவனை கூட வாழக்கூடாதுன்னு யார் நினைக்கணும்? ஃபஸ்ட்டு நினைக்க வேண்டிய வேறு பொண்டாட்டி அபித்தானே. இப்போ என் பொண்டாட்டிக்கிட்ட நான் போய் கேட்குறேன், இவன் ஒரு குடிகாரன், அவன் நான் காசு சொல்கிறா, டாஸ்மார்க்கு நிறுத்த சொல்லு, நீ ஒன்றிய குடிகாரன் ஆகிட்ட, நீ ஏன் ஊந்துருவ, நீ ஏன் போய் இப்படிலாம் காசு சொல்லலாம். நீ குடிகாரனாக இருந்தால் நான் ஒத்துக்கிறேன், எனக்கும் அவனுக்கு தானே பிரச்சனை, உனக்கு நான் வந்துன்னு கேட்கணும்ல. ஒருத்தன் வந்து உன் புருஷன் குடிகாரமா, அவனை கூட வாழாதுன்னு என் பொண்டாட்டிக்கிட்ட என்ன சொல்லணும்? அவள் இல்லை தொடர்பு கிட்ட எடுத்துக்கணும்ல. எங்கள் வீட்டுக்காரன் குச்சா கடை வந்தது, நீ குச்சா குடிய கட்டி போட திட்டணுமா இல்லையா? திட்டலையா? பதில் சொல்ல போகிறா. அப்போ எப்பேற்பட்ட உள்ளுக்குள்ளே இருக்குது என்னான்ட்டே, குடிக்காரனா கூட வாழ்ந்துங்கிறோமே, என்ன பண்ணுறது? புரியுதா? அதனால தான் கேட்டால் என்ன பண்ணுறாங்க, கேட்டால் என்ன சொல்லியிருக்குண்ணா, ஒன்றும் நான் என் பொண்டாட்டி பண்ணுறேன்னு என்கிட்ட சொன்னால் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? போகிறத விட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்கிற, சொல்லணுமா இல்லையா? சொல்லணுமா இல்லையா? ஒன்று கூட சேர்ந்துன்னு போயிட்டா, இல்லை தற்கொலை பண்ணின்னு தூக்கு பண்ணி சேர்த்து விட்டான் மயிறு. என் பொண்டாட்டி பண்ணக்கூடாதுன்னு யார் சொன்னது? இது யார் பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை அதில்? என்ன பிரச்சனை உனக்கு அதில்? புரியுதா? இப்போ நான் குடிக்கிறேன் அப்படின்ட்டு உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிருங்கண்ணா? நீங்கள் கேட்டுருக்கலாம், பொண்டாட்டியும் கேட்கல. அப்போ அவன் எந்த தைரியத்தில் போடுறான்னா, இப்படி போட்டால் மாட்டிப்பாங்கன்னு போடுறான். ஒருத்தர் எதனால் வந்து கேட்டான், பொண்டாட்டி உங்கள் வீட்டுக்காரன் குடிகாரமான்னு எப்படி சொன்னான், எந்த தைரியத்தில் சொன்னான்? நீங்கள் அறகுறையமாக தான் வாழ்ந்துங்கிறீங்க, என்ன பண்ணல நீங்கள்? நிறைவா வாழல, நிறைவே வந்தால் கேட்பீங்க, ஒத்துப்பீங்க. தப்பு எங்கே நடந்தது? புரியுதா உங்களுக்கு என்ன பேசுகிறேன்ட்டு? நான் குடிகாரனாக இருந்தால் கஷ்டம் யாருக்கே? அப்படி தானே? என் பொண்டாட்டிக்கு இல்லை, என் பிள்ளைக்கு இல்லை, வர உங்களுக்கும். ஏன்னா நான் குஷ்டு வந்து வளர்னுங்கிறேன். வாரமான சச்சங்க வந்துடுவீங்களே மைக்கு. வீட்டில் எல்லாம் உங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளை இல்லையா? குடும்பத்தை ஏதோ ஒரு வேலையை தத்தி 4 பேர் சிரிக்குதுன்னு வந்துடுறாளுங்க. நீங்கள் லேட்டாக வர முதல்ல வர குஷ்டிக்கு தான் என்ன வேணா திட்டலாம். அந்த கமெண்ட் எதுன்னு கண்டுபிடிக்க முடியல. எதில் நான் என்ன இங்கே வந்து என்ன சொல்லித்தரேன்? குஷ்டு வந்து குடிக்கிட்டு எப்படியா சொல்லி வந்தேங்கிறேன். என்ன சொல்கிறேன்? கடவுள் ஒன்றா, ஜாதி மயிறு இல்லை, மதம் ஒரு மயிருக்கு உதவாது, இதானே சொல்லுங்கிறேன். அவன் வாழ்க்கை வேண்ட கால் என்ன பண்ணுவான்? என்னடா அவன் பச்சை மிளகா காஞ்ச மிளகான்றான். அவனுக்கு வயிற்றுச்சல். போய் பார்த்தேன் சேனலை, என்னடா இவன் என்ன இவனுக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தாக்கா, ஒரு ஞானி ஆத்மாவை உணர்ந்துட்டு இருக்கிறாரு. ஒரு ஞானி என்ன உணர்ந்துட்டுருக்கிறாரு? ஆத்மாவை உணர்ந்துட்டு இருக்கிறாரு. எப்படா இந்த ஞானி ஆத்மாவை உணர்ந்துட்டான்? நான் போய் பார்க்குறேன். ஆத்மானா மனம் இது கூட உணராம சொம்மனா இருந்துக்கிறான். 3 நாள் விரதம் இருப்பாராம், 30 நாள் புக்கே இன்னொரு வாரம். இவர் ஞானியா கோனியா இது வந்து ஒத்துக்கினாங்களா? டேய் எதிர்த்து பேசுற, எதிர்த்து கேள்றா, நேரம் வாடார்ல. குடிச்சா என்ன பிரச்சனை? நான் குடிப்பேன்னு சொன்னது உன் பிரச்சனை. குடிப்பேன் தானே, நான் குடிகாரன் நான் சொல்லல, நான் குடி மாட்டேன் நான் சொன்னேன். அந்த தானே குடிச்சா உனக்கு தெரிஞ்சிருக்கான்? ஒன்றுக்கு 2 பாண்டி வச்சிருக்கிறேன். உனக்கு அறிவு தாடா உனக்கு ஒத்துனுக்கிற? 2 பேருக்கு புள்ள கொடுக்காம போனவங்களை எப்படா ஞானி? நீ யாருன்னு தெரிதானே பாரு, தெரியலாம் விட்டுரு, அது யார் பிரச்சனை? நான் வர குஷ்டுக்கிறேன். 2 பேருக்கு புள்ள கொடுக்காத மனுஷனாடா முதல்ல. ஒரு ஆரோக்கியமான மனுஷனா அவன்? கடவுள் பீஸ் பிடிக்கிட்டாரா இல்லையா? பீஸை கடவுள் பிடிக்கிட்டானா இல்லையா? எப்படி இருந்திருக்கணும்? ஐயோ கடவுளே எனக்கு பீஸ் பிடிங்கிட்டியே, நான் 2 பேர் வாழ்க்கையை கற்றுட்டேன், நீங்கள் எங்கன்னா போய் 2 பேரும் புள்ள பேத்தி என் மானத்தை காப்பாற்றுக்குன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லியிருந்தா காப்பாற்றிருப்பாங்களா இல்லையா? அவங்களும் சொல்லியிருக்கணுமா இல்லையா? இல்லை வானா எனக்கு பீஸ் போயிடுச்சுன்னு சொல்லணுமா இல்லையா? எனக்கு பீஸ் போயிடுச்சு வானா, பீஸ் போயிட்டா தான் நீ ஞானம் மஞ்சிட்டுன்னு சொல்லிக்கிறான். இதை கேட்டு இருந்துக்கிறான். இவனு என்ன பண்ணுறது? இவனுங்கள பீஸு போனால் தான். ஏன்டா பெரியவி என்ன தெரியுமா? நான் ஆத்மா உணர்ந்துட்டேன், நான் ஞானி ஆகிட்டேன் இல்லை,
இப்போ என்ன ஆகுதுன்னா என்கிட்ட இருந்து இன்னொரு வராது பிறவி, அதான் பிறவி. உன்னா புரியுது உனக்கு, புரிஞ்சிச்சுன்றானுங்க, புரிஞ்சிச்சு. அப்போ குடிக்காம பேச புரிஞ்சுப்பானுங்க, அப்படிதானே? குடிக்கிறதுன்றது சாப்பாடு, முதல்ல புரிஞ்சு வச்சிங்க. அது போதை தரக்கூடிய வஸ்து. சாப்பாடு கூட போதை தரும். தேனுண்ட வண்டு புது மாமலரை கண்டு திரிந்தலைந்து பாடுவதில் ரீங்காரம் கொண்டு. தேன் மது அவ்வளோ போதை. அது தேன் சொல்கிறேன். அந்த போதை சாப்பிட்டு அந்த வண்டு என்ன பண்ணுது, அதுக்கிட்ட இனப்பெருக்கத்துக்கு உதவி நிற்குது. அந்த பூவால் ஒன்றும் செய்ய முடியாது, வச்சுன்னுக்கும். இதுதான் என்ன பண்ண, ரெண்டியா சேர்த்து விட்டு மகரந்த சேர்க்கை படிக்கணும். ஒன்று படிக்கணும், ஒன்று புரிஞ்சுக்கணும், இல்லை இயற்கையை பார்க்கணும். அவர் ஏதோ கமெண்டேட்டர், நம்ம அது ஒரு கேள்வி வாங்கி ஜாலியாக பேசிக்க வேண்டியது தான். இப்போ நான் குடிமகனா இல்லையா? குடிமகன்னா யார்? இந்திய குடிமகன் எழுதிக்கிறாங்க, அப்படி தானே? குடியுரிமை பெற்றவன் இருக்கிறாங்க. குடியுரிமை பெற்ற இந்திய குடிமகனாக இருக்கிற நான் குடிகாரனா இல்லையா? குடிகாரனா இல்லையா? குடிகாரன் இல்லையா? நான் குடியிருந்தும் குடியை காப்பாற்றாத புள்ள பேத்துக்கு அதை வாழ்ந்துட்டு போன குடிகாரனா? அவனுக்கு அந்த வயிற்றுச்சல், இவன் ஒரு குடிகாரன், இவன் பேச்சு கேட்காதீங்க. அப்போ நீங்கள் குடிகாரனா வாழ மாட்டீங்களா? நீங்கள் குடிமகனா இருக்க போறீங்களா, இருக்க மாட்டீங்களா? நீங்கள்லாம் குடிமகனா இல்லையா சார்? மகன் இல்லை, மகள் இல்லை, குடிமகர் போட்டுக்கலாமா? குடிக்கிறதுல என்ன பிரச்சனை? குடிக்கிறதுக்கு இப்போ சாப்பிட்னே பேசிக்கிறாரு, கேட்காதீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் சாப்பிட்னே பேசிக்கிறேன், நல்லா சாப்பிட்டு வேர்க்கெல்லாம் உரிச்சு வச்சுக்கினே தண்ணி எடுப்பேன், பேசியிருந்தா அப்படின்னா வெறுப்பாகாது உங்களுக்கு? ஆமாம், ஆகாதா? நம்ம சத்சங்கத்துக்கு பொண்டாட்டி பிள்ளைலாம் விட்டு வந்து உட்காந்துக்கிறோம், இந்த சாப்பிட்னே பேசிக்கிறேன், திட்டுவீங்களா? திட்டுவீங்க. ஒன்று கமெண்ட் எது வர, சாப்பிட்னே பேசிக்கிறாரு, கேட்காதீங்கன்ட்டு. பேசிட்டே புரியாமல் பேசிக்கிறேன், கேட்டு தெரியுங்களே, என்னடா இது? தெளிவாக தான் பேச மயிர, தெளிவாக பேசுகிறார. எப்படி காது உள்ள விட்டு புரிஞ்சுன்னு வந்துக்கிறீங்க நீங்கள்? சரியா பேசுகிறேன். முதல்ல நான் குஸ்ட் உங்களுக்கு தெளிவாக பேசலையா? என்ன பிரச்சனையா உங்களுக்கு? என்னது? நான் என்ன பண்ணிட்டோம், குடிக்கிறத பார்த்துட்டு இருக்கிறான். நான் தான் குடிப்பேன்னே சொல்கிறேன், பார்க்கறதுக்கு நாக்குதுன்ற. நான் குடிக்கிறத பார்க்கறதுக்குனே ஒரு கூட்டம் வருதா தெரியுமா உங்களுக்கு? ஐயா நல்லா குடிப்பார், காஸ்ட்லி சரக்காக குடிப்பார். நானா குடிக்காரன்னா ரோட்டில் குடிச்சிட்டு பத்துங்கிறாளா? நான் என்ன மாதிரி குடி முடியுமா உன்னால்? நான் என்ன மாதிரி சரக்கு வாங்கி குடிக்கிறேன், வந்து இங்கே போட்டெல்லாம் வர போட்டுக்கிறேன். முதல் நேரத்து கூட ஒருத்தர் வேலைக்காம வந்து குத்தாரு காலில், ஜகர் 56 மூலிகை கலந்த சரக்கு. அது 56 ஜகர்மெண்ட்டுன்ட்டு ஒன்று இல்லை, ஜெர்மனில் ரெடியாக இருந்து. எப்படி அது ஒரு தித்திப்பாக வருகுது, கஷ்டப்பட்டே குடிக்க வேண்டியதில்லை. என் பிள்ளை ஒரு கொஞ்சமாக ஊற்றுறான், நிறைய குச்சா லிவர் என்ன ஆகிட்டு போகுதுன்ட்டு. நானும் குடிக்க மாட்டேன்னு புனிதமானவனே. என் பேச்சை நீங்கள் குடிக்கிறதுக்கு கேட்குறது வந்தீங்க. நான் என்ன சாப்பிட்றேன்றது உங்களுக்கு முக்கியமா? நான் குடிக்கிறேன்றது உங்களுக்கு முக்கியமா? இல்லை ஒரு பொண்டாட்டி, 2 பொண்டாட்டி, 3 பொண்டாட்டி, இல்லை 5 பொண்டாட்டி, யார் இஷ்டம்? 5 புருஷன் வச்சுக்கிறான்றதுனால அவ்வளோ சாமியாக கும்பிடாம விட்டீங்க. பாஞ்சாலி கோயில் கட்டி கும்பிட்டீங்களா இல்லையா? ஏன் கும்பிட்டீங்க? நான் எந்த மாதிரி கலாச்சாரத்துலேருந்து வந்தவன்? ரொம்ப ஈஸியாக போய் புள்ள குத்துட்டு வந்துக்கிறான். அவங்களுக்கு நான் தான் புள்ள குத்த நிற்கிறான். அம்பாவுக்கு அம்பாலிக்கு அவங்க நான் தான் புள்ள குத்துனேன். போய் தாய் பாசை ஆடிட்டு பொம்பளை அவுத்து போட்டு பார்த்துக்கிறானுங்க, எல்லாரும் தூக்கில் வச்சுக்கிறானுங்க. நம்ம எந்த மாதிரி இடத்துலேருந்து வந்துக்கிறோம்? இருந்ததே சாகர்லேருந்து தான். பக்கா தூம பையன் நான். இது குடிக்கலன்னு அவன் இல்லைன்னு சொல்லி அவனா ஒருத்தனை. நாங்களாம் தூம பையன் இல்லைன்னு அவனை சொல்லிடுவான். நாங்களாம் அப்படி கிடையாது, எங்களை அப்படியே காற்றுலேயே உருட்டி எடுத்துன்னு வந்தாங்க. சொல்லுவேன், ஏன்டா டேய் 10 தூம திருண்டுதாடா மனுஷனாகி வந்து உட்காந்துங்கிற. எல்லாம் ஆல்மா குடிப்பார், குடிக்காதீங்க, அவர் பேச்சை கேட்காதீங்க. என் பேச்சை கேட்குறதுனா இப்போ கூட நானே சொல்லிடுவேன், ஐயோ நான் ஒரு குடிக்காரன், என் பேச்சை என்ன பண்ணாதீங்க. இது காமெண்டாக தான் நானே சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடலாம். நான் ஒரு குடிக்காரன், என் பேச்சை என்ன பண்ணாதீங்க, என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க. ஏன் அது வெறும் கேட்குற பேச்சா? அது காதில் கேட்குற பேச்சா? என் பேச்சு உள்ளுணர்ந்து ஆழ்ந்து உள்ளே எடுத்துன்னு போய் சிந்திச்சு, ஆமாம் சொல்கிறதுல நியாயம் இருக்குது, எல்லாம் நம்ம மனதால் தான் எல்லாத்தையும் போட்டு ஏமாற்றினுக்கிறோம் அப்படின்னா பண்ண. நீங்கள் உங்களை மாற்றணும், என் பேச்சு உங்களை மாற்றிடும்.
என்னுடைய 4 வீடியோ பார்த்து ஒருத்தன் ஆழலைன்னா பெரிய விஷயம். அவன் பெரிய இருமா பூச்சவனா தான் இருந்திருப்பான். அவன் உடையும் உள்ளலாம் உடையும். ஆமாம், உள்ளம் உருகுதையா முருகா உன்னெழில் காண்கையிலே. நிறைய பேருக்கு வர முடியாமல் இருக்குதுங்க. என்ன பண்ணுறது, சனியை ஒன்று தூண் மாதிரி பக்கத்துலேயே நிற்கிது போக விடாமன்னு. இல்லை, இந்த சனியை தப்பு வச்சுருவேன், சாமியார்னாவே தப்புன்னு ஒரு கூட்டம் ஆகிட்டு இருக்குது. இந்த செக்ஸ் சாமியார்னே வேறு பேசிக்கிறான். ஆபத்து வாங்க அங்கே போய் நம்ம அல்ப சிரிக்கிறதுக்கு போயிட்டா நம்ம நிலமை என்ன வருது அந்த பக்கம். இல்லை, ஃப்ரெண்டுங்கிட்ட சொல்ல முடியல. வீடியோ பார்ப்பியாண்ணா, இந்த மாதிரி யாரெல்லாம் எப்படி பார்ப்பேன் சொம்மனா. ஏன் வெளியே சொன்ன வேதனை. குடிக்கிறது குடிக்காதது கமெண்ட்லாம் எழுத வேண்டியதில்லை. என்ன கேட்டால் நானே சொல்லிட்டு போய்டும். குடிப்பியா? குடிப்பேங்க. ஃபிகர் வெட்டுவியா? ஃபிகர் வெட்டுவேங்க. எப்படி வெட்டுறது தான் தெரியாது, ஆனால் வெட்டுவேங்க. வீடியோ அதெல்லாம் சொல்லக்கூடாது, ரகசியம்லாம். என்னை கேட்டாங்க நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து அந்த ஜெரால்டு கேட்டார், எத்தனை பேர்கிட்ட போயிருப்பீங்க, கணக்கு எடுக்க போகிறீங்களா? கம்மனாயிட்டேன். இல்லை, நீங்கள் எத்தனை பேர்கிட்ட போனீங்க அதையே சொல்லுங்கள். நீங்கள் ஒரே ஆள் தானா அப்படின்னா. பர்சனல் கொஸ்டின் எதுக்குன்ட்டு அது இவ்வளோ தான் மேட்ரு. குடிப்பீங்களான்னு கேட்டால் நிறுத்திக்கணும். என்ன குடிப்பீங்கன்னு கேட்டால் பால் குடிப்பேன், ரசம் குடிப்பேன். அப்படி தானே. பால் என்ன பால் பிடிக்கும்? நிறைய பேருக்கு ஆவின் பால் பிடிக்கும், சில பேருக்கு அமலா பால் பிடிக்குது. நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ அமலாவுக்கு பொல்ல போந்துச்சா இல்லையா பால் கறப்பாங்கன்னு கேட்டேன். நான் ஒரு அமலாவை சொல்லி, நீ ஒரு அமலாவை சொல்லி, அவர் இப்போ ஒரு அமலா வைக்கிறாங்க. ஒரு பொன்மானை நான் பாட தகுதி மிதோம், அந்த அமலாவா? நிறைய அமலாங்கிறாங்க. அப்படி தானே. டேய் சாமியார்ரா, நீ இதெல்லாம் பேசக்கூடாது. யார்ரா வந்து சாமியார் தான் இதெல்லாம் பேசுவார்? யார்? முற்றும் துறந்துட்டேன். முடிவுன்னு ஒன்று இல்லைன்னு புரிஞ்சிச்சு எனக்கு. வாழ்க்கை என்ன இல்லை, முடிவுன்னு இல்லை. எதுவரை போகுமோ அதுவரை போகலாம், புதுவித ரசனையோடு பார்க்கலாம். ஞானம்னா என்னன்னா புதுசாக பார்க்கறது. என் கண்களை கொண்டு நான் பார்க்குறேன், என் கண்களை கொண்டு நான் பார்க்குறேன். எவனா குடியெல்லாம் யார் பிரச்சனை? ஒரு ஞானி எப்படி இருப்பாருன்னு பார்த்துட்டு டைப் பண்ணி அதே மாதிரி பண்ணி வச்சுன்னு யுவாங் சுவாங் இப்படி இருந்தார் இங்கெல்லாம். அப்போ நமக்கு ஐயோ கடவுளே, இங்கெல்லாம் ஏன் தாடியை எனக்கு விட்ட? யுவாங் சுவாங் மாதிரி ஏன் எனக்கு உள்ள? யாரை? கடவுள்கிட்ட. கடவுள் கேட்பாரு, நான் யுவாங் சுவாங் மாதிரியும் சிவயோகியை சிவயோகி மாதிரியும் செஞ்சேன்னு வேறு. நான் உடனே கடவுள் திட்டுவேன், நீ ஏன் யுவாங் சுவாங்கா படைக்க? ஞானம்னா யுவாங் சுவாங்கா ஆகுறது இல்லை, நான் யாரா ஆகுறது? நான் ஒரு தைரியசாலி, தில்லு, குடிப்பேன். ஆமாம் குடிப்பேன். என்ன பொட்டையும் கோழையும் பார்த்துருந்து நீ இவ்வளோ நாளா? வறட்டு பூமியாக இருந்தது இது. நேர்மையான மனிதனை நீ சந்திக்கவே இல்லை. நடிகனை தான் ஒத்துக்கினேன் நீ. நான் எடுத்து சொன்னால் உனக்கு கஷ்டமாக இருக்குது. எட்டியை மோந்து பார், நாற்று அடிக்கணும், என்ன பிரச்சனை? உனக்கு கைட்டி மோந்து பாரு, வாசனை ஆகுதுன்னுவேன். சார் நாற்றத்துக்கும் வாத்தத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். நீங்கள் தான் என்ன பண்ணிட்டீங்க, தப்பாக சொன்னதான் நினச்சிக்கிறீங்க. நாற்று அடிக்கணும்னா என்ன? துர்நாற்றன்றது யார் கையில் இருக்குது? ஆளுக பொறுத்து இருக்குது. ஏவானா அம்மாவை அசிங்கன்னு சொல்லிக்கிறானா? எங்கள் அம்மா ஒரு அசிங்கமான சொல்லிடுறானா? எங்கள் அம்மா அசிங்கமாக இருப்பாங்க, செம்ம அழகு இல்லைன்ட்டு. ஆமாம், உலக அழகி பட்டம் ஏன் அவளுக்கு கொடுக்கல? உலக அழகி யாரான்னு கேட்டால் யாரை சொல்லியிருக்கணும்? நீ ஏன் சொல்ல மாட்டேன்ற? ஒரு இலக்கணம் உனக்கு கற்றுக் கொடுத்துட்டானுங்க, அவுத்து போட்டு காட்டுறது தான் அழகி. அவளை நிர்வாணத்தை பார்க்குறது தான் உனக்கு அழகியாக தெரியணும். அம்மா உனக்கு அழகாக தெரியக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டானுங்க. ஆனால் நீ சொல்லாததுக்கு காரணம்னா, அவளை எடை போட்டே பார்க்க முடியாதோ. அம்மா யார்? எடை போட்டு பார்ப்ப. உன்னை பார்த்துருந்தா என்ன இருக்கும் உன் நிலமை? புரிஞ்சு வச்சுங்க. என்னை குரு என்னை எடை போட்டு பார்க்குறான்னா பாவம் அவனுக்கு தெரியாது. அதனால் அவனா பார்ப்பானா, யோசித்து பார்ப்பான், குடிக்காரு. அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, ஆசை முடியாது. அதுக்கும் ஒரு வீடியோ போட்டு வச்சுருவோம். இப்போ என்ன பண்ணலாம், அவர் இதை கட் பண்ணி, நான் ஒரு குடிக்காரன் யாரோ வராதிங்கன்னு நான் சொல்கிற மாதிரியே போடுவான் கட் பண்ணி. அது 2000 3000 பேர் கூட பார்க்கலாம். ஏன் நான் என்ன பேசிக்கிறேன் இப்போ? நான் ஒரு குடிக்காரன், என்னண்டு யாரும் வராதிங்கோ, அப்படியே கட் பண்ணுவான் அந்த இடம். நல்லா அவனுக்கு கட் பண்ணி கொடுக்குறதுக்குன்னே பேசு. நான் ஒரு குடிகாரன், என்ன பண்ணாதீங்க என்கிட்ட. நான் ஒரு குடிகாரன் என்கிட்ட ஒரு வாட்டி இல்லைங்க, பல மாடுலேஷன் வச்சு நான் ஒரு குடிகாரன். இப்படி ஒருத்தன் மொக்க பண்ணுவானான்னு அவனுக்கே தெரியாது. குடிக்கலாமா அவன் யார் முடிவு பண்ணா? போனால் அவனும் கூப்பிட்டு வச்சுக்கின்னு எல்லாம் வாங்க, பாலில் ஊற்றி வச்சுட்டு மடியில் கழிச்சு முதுகு தட்டி குட் பாய் நல்லா குடிச்சிட்டேன் ஆச்சுன்னா என்ன? யார் ஒழுக்க யாருக்கே? குடிக்கூடாதுன்னா என்ன பண்ணுறது? நீ
குடிக்கூடாது. நான் குடிச்சா யார் இஷ்டம் அது? நான் சம்பாதிக்கிறேன், நான் வசதியாக இருக்கேன், நான் என்ன பண்ணலாம்? நீ என்ன பண்ணக்கூடாது? மதுவில் பேசியேக்கிற உனக்கு பிரிஞ்சு கூட வாங்க முடியாது. குடி ஒரு கேடா உனக்கு இல்லை என்ன இல்லை உனக்கு சொந்தமாக ஒரு பிரிஞ்சு வாங்கிறதுக்கு கூட வக்கில்ல. குடிக்கலாமா நீ? முதல்ல பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றிட்டு வாழ வேண்டியது யார்? லக்ஸரி. நான் சொல்கிறேன், வஞ்சிரம் மீன் வாங்கி வறுத்து சாப்பிட்றான்னு செய்வியா நீ? முடியுமா உன்னால்? ஏன் முடியல? நீ வாங்குறதே போய் என்ன தான் நெத்திலி ரோட்டில் விற்கிற அந்த சின்ன சின்ன மீன் தான், ஏன் உன்னால் முடியல? 10 கிலோ 12 கிலோ மீன்லாம் வாங்கி வெட்டி சாப்பிடுவேன் நீ? மொத்தமாக 10 கிலோ மீனை வாங்கி உன்னால் சாப்பிட முடியுமா? வசதி ஆகிட்டியா? முந்திரியில் சட்னி பண்ணியா நீ? ஆமாம், இவர் முந்திரி சட்னி சாப்பிட்றாரு, இவர் பேச்சை கேட்காதீங்க, நீ ஏன் டைப் பண்ண மாட்டேன்ற? அதையும் தானே சொன்னேன், அதை ஏன் டைப் பண்ண மாட்டேன்ற? இவர் முந்திரி சட்னி சாப்பிட்றாரு, என்ன பண்ணாதீங்க, இவர் பேச்சை கேட்காதீங்க. மாலை போட்டு தான் பேசுவார், இவர் பேச்சை கேட்காதீங்க. சிங்கஞ்சாரில் தான் உட்காந்து பேசுவார், என்ன பண்ணாதீங்க, இவர் பேச்சை கேட்காதீங்க. எல்லாம் ஞானிகளும் திட்டுவார், இவர் பேச்சு என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க. நான் தான் திட்டுறல வந்து கேள, யாரா அது? எவன்டா அவன் 2 முன்னாடி கல்யாணம் பண்ணி பிள்ளைக்கு ஒத்துக்காதவன், அவன் யாரா ஞானின்னு சொன்னாங்க கேள. அது நீயே சொல்லு, நான் சொல்லிட்டு போகிறேன். நீ சொல்லு 4 பேருக்கு, நான் என்ன பண்ண போகிறேன்? நானே உன்னை கேட்குறேன், அது யாருன்ட்டு. உனக்கு தெரியாதுன்னா என்ன பண்ணு? சொம்ம தான் நடிகிறப்பா, தெரிஞ்சு தானே இப்போ சொம்மனா கண்மூடித்தனமாக ஏன்டா உன்னை ஒத்துக்கிறீங்கன்னு கேட்குறேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? குடிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? குடிக்கூடாதுன்னு யார் சொன்னா? சாராயம் கடை கவர்மெண்ட் போட்டதுனாலாம் குடிக்கல. நம்ம சாராயம் காசியே குச்சிக்கிறோம். சோமபானம், சுறாபானம், இன்னொன்னும் பானங்கள்லாம் வந்துக்குது. பானன்ற சொல்லி எங்கேருந்தா வந்துக்குது? சொம்மக்கிற திராட்சையை அறுத்து போட்டால் என்ன ஆகுது? புளிச்சு போய் வயனாகுது. பாவம்னா வரும் பாதியில் திராட்சை தோட்டத்தை வச்சுக்கிறானான்ட்டு நேராக போய் பனைமரத்து மேலே ஏறி தேங்காய்லாம் இது தேங்காய் பனைமரத்து மேலே தேங்காய் வராது, குஷ்டுக்கிற தெரிந்தா பனங்காயெல்லாம் தள்ளி சீவி பானையை வச்சா வந்து ஊற்றுது. அது பேர் என்ன? 15 கல்லுன்னு பேர் வச்சுக்கிறானுங்க. அதில் உப்பு இது சுண்ணாம்பு கல்லை போட்டு அதுதானே இது சாறு எடுத்தானுங்க. பணத்துலேருந்து சாறு எடுத்தா அது ஷேர் 15. நம்ம குடிச்சது என்ன? நம்ம போய் கல் குடிக்கிறோன்றானுங்க. 15 குடிச்சுக்கிறோம். கல் சுண்ணாம்பு கல்லை தடவி விட்டு என்ன பண்ணுறான்? அதில் ஃபில்ட்ரு பண்ணான்னா பனைமரத்துக்கிட்ட போய் சொல்லணும், அதுக்கிட்ட போய் புத்தி சொல்லணும். பனைமரமே இவனுக்கு போதை தரக்கூடிய ஒன்று என்ன பண்ணாத, சொரக்காது. கடவுள் போதை தர, ஒரு பொம்பளை என்ன போதை தரல? ஐயமெல்ல நடமெல்ல நடமே நீ என்ன நடந்து போனால் நம்ம தலையை வேறு மாதிரி ஆகுது. அதுவும் என்னவா கட்டுமர துடுப்ப போல இடுப்பாட்டுறா அவ ஆம்பளை இருந்தால் தான் இது நான் சொல்லுதுன்னா அவன் நம்மளே உசு ஒன்றுனே தெரியாது. எதிராக நான் என்ன பண்ண முடியும்? வாழை வெட்டிங்களுக்கு நான் சொல்கிறது புரியா? அவனே பாவன் முக்காடு போட்டு உட்காந்து வாட்டுறதுக்கு வந்தியா, செடி ஊற்றுறதுக்கு தண்ணி ஊற்று வந்தியாடா? வாடிய பயிரை கண்டு வாட மாட்டேன், அது வாழும் வழி காணும் வரை ஓய மாட்டேன். என்ன பிரச்சனை? நான் இந்த உலகத்தில் கொண்டாட்டமாகிறது பிடிக்கல உனக்கு, நான் என்ன பண்ண முடியும்? அதுக்குன்னு சோகமாக மூஞ்சி வச்சுன்னு என்ன பண்ணுறது? இனிமேப்பட்டு செஞ்சுக்கிட்ட சொல்லணும். இப்படிலாம் வீடியோ போட, பாட்டெலாம் போட, ஆயிரம் மாதிரியே போடு, அப்படி தண்ணி ஊற்றுற மாதிரி போட்டு. அவன் பாட்டு போடுறனா சோகமாக தான் படிக்கிறான். நான் வாடுறது பாட்டு பண்ணா வாழ்வதுபடி வாழ்வதுபடி வாழ்வது நானே வாழ்ந்தா நீ என்ன ஆவ? கொடுமைன்னு வந்தால் நானே கொடுமை உட்காந்துக்கிறேன். என் சோக கதையை கேளு. என்னை இப்படி தான் குடிகாரன்ட்டு என் பொண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டான்னாக்கா என்ன பண்ணுவேன்? புரியுதா? உங்களை பற்றி உங்களுக்கு வேண்டியவர்கள் குறையாக ஒருத்தர் சொன்னால் அதை கேட்டுனுக்கிறீங்களா? யார் தப்பு? அலோ பண்ணலாமா அது மாதிரி கேட்கறதுக்கு? சொன்னால் ஒத்துக்கலாமா? கூட்டுக்கார் குடிக்கிறாருன்னா என்ன பண்ணா? அப்போ தெரியாமல் குடிக்கிறாருன்னு சொல்லக்கூடாது. அப்போ நீங்கள் தெரியாத மறைமுகமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுனா தான் உங்கள் பிரச்சனையே. நேராக வந்தால் என்ன பிரச்சனை? கனவு கண்டேன்னு சொன்னா சொல்லிட்டு வந்தேன் என் பொண்டாட்டிக்கிட்ட. என்ன தான் சொல்கிறேன், சத்சங்க நத்து போகிறோமேன்ட்டு. என்னை விட்டு போயிட்டு பற்றியா உணர்த்திக்கிட்டேன்னா அப்போ தான் தெரிஞ்சது கனவுல நடந்தது கூட என்ன பண்ண முடியாது இவங்ககிட்ட. அப்போ ரகசியமாருன்னு யார் சொன்னது என்கிட்ட? யார் சொன்னது? ரகசியமாருன்னு யார் சொல்கிறீங்க? நான் அப்படிலாம் ரகசியமாக இருக்க முடியாது, குடிப்பேன் என்ன? அப்போ அவருக்கு இப்போ பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த கமெண்ட்டும் போட முடியாதா? இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு
பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.